ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நம்ம வீடு எப்போவுமே நல்லா வாசமாக பளபளன்னு இருக்கக்கூடிய டிப் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் ஹெல்த்தி டிப் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிப் அது கண்டிப்பாக ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்ம வீடு நல்லா நறுமணமாகவும் இருக்கும். அதுக்குள்ளே டிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப்புக்கு போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு வந்து நம்ம வந்து ஜீரகத்தை வந்து ஒரு 2 சின்ன ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு இது வந்து 1 லிட்டர் தண்ணியில் நீங்கள் கலந்து வச்சுக்கிட்டு நீங்கள் ரெகுலராக குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு நீர் நல்லாவே இறங்கும். அதுக்கு நீங்கள் டெய்லி குடிக்க முடியலனா கூட வாரத்தில் 2 நாளைக்காவது குடிங்க. ஓகே, இந்த மாதிரி டைரெக்டாக குடிக்கலனா கூட நீங்கள் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து விட்டு நீங்கள் ரெகுலராக குடிக்கும்போது நீங்கள் குடிச்சிக்கலாம் தண்ணியை. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம கார்டனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிப்புளுக்கு போகலாமா? ஒரு சில பிள்ளைங்க கேட்குறீங்க, ஏமா ரோஸ் செடியை போட மாட்டேங்கிறீங்க? ரோஸ் செடியும் நல்லாயிருக்கும். ரோஸ் செடி ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் நல்லாவே எப்பவும் போல் நல்லாவே பார்த்துக்கிட்டு கேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எப்பவும் போல் நீர் உரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். புது வரவு கூட ஒரு 4 செடி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் பழைய செடி. நோய் தாக்கத்துலேருந்து எல்லாத்தையுமே காப்பாற்றியாச்சு. ரொம்ப நல்லாவே இருக்குது. நல்லா பூத்துக்கிட்டு நல்லாவே இருக்குது. நான் கார்டன் சேனல் ஒன்று வச்சுருக்கேன்ல, அதில் தான் போஸ்ட் போடுறேன். அதனால் இதில் நான் போடுறது கிடையாது. நான் அப்பப்போ உங்களுக்கு லேசாக காட்டிக்கிறேன். ஓகே, இப்போ வாங்க டிப்புளுக்கு போகலாமா? இப்போ வாங்க ஒரு தட்டைப்பயிறு கஞ்சி காய்ச்சுவோம். அதுக்கு வந்து புழுங்கரிசி எடுத்துருக்கிறேன். இது வந்து எங்கள் ஊர் சைடு குத்தரிசி புழுங்கரிசின்னு சொல்லுவாங்க. இது பயிறு தட்டைப்பயிறு, நான் கொஞ்சம் பெரும்பயிறு ஸ்லோன் பயிறுன்னு சொல்லுவாங்க. இது நான் கடையில் வாங்கினேன். குத்தரிசியும் கடையில் தான் வாங்கினேன். இப்போ நம்மளுக்கு வயக்காடெலாம் இல்லை. 1/2 கப்பு தட்டைப்பயிறு எடுத்துக்கிறேங்க. எடுத்து லேசாக வறுத்துக்கிறேங்க. இது வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் லேசாக வறுக்கிறேன். வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் அரிசியும் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. இந்த அரிசியும் பருப்பையும் சரியா? 1 கப்பு அரிசிக்கு புழுங்கல் அரிசிக்கு வந்து 1/2 கப்பு பயிறு போட்டால் போதும். இது புழுங்கரிசி. அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கலாம் எங்கள் வயல்களில் இதான் விளையும். நாங்கள் இதை தான் சாப்பிட்டு வளர்ந்தோம். இப்போ உள்ள பிள்ளைங்கெல்லாம் பொன்னி தான் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஊர் சைடே வந்து எல்லாருமே, ராம்நாடு சைடு எல்லாருமே பொன்னி தான் சாப்பிட்றாங்க. புழுங்கரிசியெல்லாம் மறந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 5 மடங்கு 6 மடங்கு தண்ணி வைக்கலாம். நல்லா 1 கப்பு நிறைய தண்ணியை ஊற்றி விசிலை போட்டு வைங்க. அது ஒரு 4 விசில் விட்ட பிறகு அப்புறம் பார்க்கலாம். ஓகே, அதுக்கடல நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கிறோங்க. அப்புறம் தேங்காய் துவையல் ஒன்று அரைக்கிறேன். அந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன். தேங்காய் துவையல் வந்து இது வந்து எங்கள் ஊர் சைடு இப்படி செய்ய மாட்டோம். திருநெல்வேலி சைடு செய்வாங்க. இப்போ நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நல்லாவே ஒரு 4 விசில் 5 விசில் வச்சுருங்க. உங்களுக்கு நல்லாவே பூ மாதிரி மலர்ந்துடும். தட்டைப்பயிறு சீக்கிரமாகவே மலர்ந்துடும். இந்த புழுங்கரிசி அந்த பெரும் அரிசி இருக்குல்ல, குத்தரிசி, அதை தான் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாகும். அதுக்கப்புறம் பால் நல்லா ஒரு 1/2 மூடி தேங்காய் பால் எடுத்து நல்லா ஊற்றுங்க. இல்லைன்னா 1/4 மூடி. நான் வந்து 1 கப்பு பால் 2 புடி அளவுக்கு தேங்காய் பூ போட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி அரைச்ச பால் இது. அவ்வளோதான். இது வந்து நம்ம தோட்டத்துடைய தேங்காய் மரத்துலேருந்து எடுத்த பால் தான். நம்ம வீட்டில் இப்போ நல்லாவே தேங்காய்லாம் காய்க்குது. அதுக்கப்புறம் லேசாக ஒரு கொதிக்கக்கூடாது. லேசாக சூடு வந்ததோடு அடுப்பு அடைச்சிருங்க. உப்புலாம் பார்த்துக்கிறங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு இன்றைக்கி சுடுகஞ்சி, தட்டைப்பயிறு சுடுகஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வாங்க உங்களுக்கு துவையல் எப்படி செய்யலான்னு காட்டுறேன். துவையல் ஏற்கனவே செஞ்சுட்டேன். இப்போ அந்த வீடியோ காட்டுறேன். 2 புடி அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துக்கிறேங்க. அப்புறம் 2 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேங்க. 2 பச்சை மிளகா எடுத்துக்கிறேங்க. சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேங்க. ஓகே, இது பச்சை மிளகா போடுறத விட பட்டை மிளகா, காஞ்ச மிளகா இருக்குல்ல, அதை லேசாக அடுப்பில் சூடு காட்டி நல்லா சுட்டுக்கிட்டு நீங்கள் போட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் பச்சை மிளகா இன்றைக்கி வந்து பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, ஒரு துண்டு இஞ்சி வச்சு அரைச்சிருக்கிறேன். எங்கள் ஊர் சைடில் வந்து புளி வச்சு நாங்கள் அரைக்க மாட்டோம். இது திருநெல்வேலி சைடு, கன்னியாகுமரி சைடெலாம் புளி வச்சு அரைப்பாங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் இதை செஞ்சுருக்கிறேன். ஓகே, உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கடலை வச்சு அரைச்சிக்கிறேங்க. மகன் சாப்பிட மாட்டார். அதனால் மகனுக்காண்டி ப்ரேயர் ரைஸு போட்டாச்சு இன்றைக்கி காலையில். இப்போ வாங்க அடுத்த டிப்புளு போகலாமா? இன்றைக்கி நான் வந்து நேற்று பூலாம் நான் எடுக்கலை. அதனால் மல்லிகைப்பூ, ஜாதி பிச்சி, காஷ்மீர் ரோஜா எல்லாமே நான் வந்து எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி. ஓகே, இது நேற்று எடுக்க மறந்துட்டேன். அதனால் இன்றைக்கி தான் மல்லிகைப்பூலாம் எடுத்தேன். அப்புறம் வந்து உங்களுக்கு மூளை பிரச்சனை இருக்குது, உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சுண்டக்காய், சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு ரெசிபி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சோன்னு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுங்க. பசுமாட்டு நெய்யாக இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லைன்னா நீங்கள் பார்வதி நெய் கூட விட்டுக்கரலாம். அதுக்கப்புறம் 10 சுண்டக்காய், இது வந்து ஒரு ஆளுக்கு 10 சுண்டக்காய் போடுங்க 1 ஸ்பூன் நெய்யில். அப்புறம் ஒரு 3 வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை நல்லா கீறி போடுங்க. ஒரு 4 கட்டிங் பண்ணி போடுங்க. போட்டு அரை வேக்காடாக வெந்த பிறகு இது வந்து டெய்லி நீங்கள் சாப்பாடில் ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புல உள்ள சூடு வந்து நல்லா இறங்கிடும். ப்ளஸ் உங்களுக்கு கண்ணும் நல்லா பார்வை நல்லாயிருக்கும். இந்த மூலத்தில் சில பேருக்கு ரத்தம்லாம் வடியும் தெரியுமா, அதெல்லாம் உங்களுக்கு சீராகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ டெய்லி 10 நாளைக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வாரத்தில் 2 நாளைக்கு இந்த மாதிரி சாப்பிடுங்க. ஓகே, இப்போ அடுத்த டிப்புக்குள்ளே போகலாம்.
இப்போ அடுத்த டிப்பு வந்து கேரட் திருவுறது இருக்குல்ல, இதில் வந்து அந்த இந்த பொடி கண்ணாக இருக்குது தெரியுமா, அதில் வந்து நம்ம வந்து இஞ்சிலாம் திருவுவோம் சமயத்தில் அது வந்து அப்படியே ஒட்டிக்கிறோம், அழுக்கு போக மாட்டேங்குது. ரெண்டாவது கை வர கடைசியில் தைக்கும்போது கையை வர பிச்சு விட்டு போகிறது ஒரு மாதிரி சரியான சுனப்பு இந்த கேரட் திருவுறது ஓவரான சுனப்பாக இருக்குது. அதுக்காண்டி இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னா, ஒரு மாதமாக தான் இந்த டிப்பை நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியலை. இது வந்து குழம்பு கட்டுற பிளாஸ்டிக் பேக்கு, குழம்பு ஏதாவது ஜாமான் யாருக்கும் கொடுப்போம்ல அதுக்காண்டி உள்ளது. அதில் வந்து கேரட் திருவி காட்டுறேன் பாருங்க. கொஞ்சோன்னு ஒரு சின்ன துண்டாக இருந்தாலும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்கை போட்டு அப்படி திருவிட்டீங்கன்னா உங்கள் கைக்கு உங்கள் விரலுக்கும் ஒன்றும் ஆகாது. அது நேரத்தில் ஒரு நல்ல பேஸ்ட்டாக ரொம்ப அருமையாகவே இருக்கும். அந்த கேரட் திருவுறதை கழுகுற வேலையும் உங்களுக்கு மிச்சம். அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். எனக்கு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பிளாஸ்டிக் பேக்கு பதிலாக வேறு என்ன எதுவும் யூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். முக்கியமாக நான் இது வந்து பிளாஸ்டிக் பேக் போட்டு செய்கிறது இந்த பூண்டு திருவுறதுக்காண்டிது. என் பூண்டு எதுக்கு நான் திருவுவேன் அப்படின்டா, சிக்கன் ரைஸ் நான் செய்யும்போது எனக்கு பூண்டு துவையலுக்கு இந்த மாதிரி திருவி போட்டால் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நான் இப்படி தான் செய்யணும், வேறு வழி இல்லை. அதனால் அந்த பூண்டு செய்யும்போது அது ஒரு 50 பூண்டாவது நான் இது பண்ணணும். அப்போ எனக்கு அந்த விரல்லாம் அப்படியே பிச்சு விட்டு போகிறோம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ தான் எனக்கு யோசனை வந்துச்சு, சரி பிளாஸ்டிக் பேக்கை போட்டு நம்ம செய்யலாமே அப்படின்ட்டு நான் வந்து செய்கிறேன். பிளாஸ்டிக் பேக்கு பதிலாக வேறு என்ன போடலான்னு உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்து நீங்கள் எப்படி செய்வேன்னு சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு விரல் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது. நல்லா அந்த பூண்டு கடைசி வரைக்குமே நம்ம நல்லாவே அப்படி தேய்ச்சிட்றோம். இந்த பயம் இல்லாமல் அப்படி தேய்ச்சிட்றோம். பாருங்கள் 2 பூண்டுக்குள்ளே பேஸ்ட்டு அருமையாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்புறம் பிளாஸ்டிக் பேக்கை நம்ம தூக்கி போட்டுற வேண்டியது, அதை ஈஸியாகவே கழுவிடலாம். அந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள். ரெண்டாவது பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக வேறு என்ன யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கான்னு சொல்லிக்கிறேங்க. ஓகே, இப்போ எனக்கு நெகக்கண்ணு எதுவுமே பாதுகாப்பாக இருக்கும். அதனால நான் இந்த டிப்பு எனக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சா அதை செய்யுங்க, பிடிக்கலன்னா இந்த டிப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேயா? இப்போ நம்ம சும்மா சாதாரண தேய்க்கும் போது நம்ம அதில் அப்படியே ஒட்டிக்கிறோம். கழுகுனாலும் அந்த பொடிஸ் போக மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. இப்போ வாங்க அடுத்த டிப்பு போகலாம். ஒரு க்ளீனிங் டிப்பு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபேனு துடைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்பு. அதாவது நம்ம வந்து வீடு சுத்தம் பண்ண போகும்போது கண்டிப்பாக ஃபேன் துடைப்போம். ஓகே, அதுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய பொருள் வந்து கம்ஃபோர்ட் எடுத்துக்கிறோங்க. இது வந்து 4 ரூபா பேக்கெட்டு 19 மில்லி இதில் போட்டிருக்கு. இது நான் வந்து இன்றைக்கி வந்து 10 ஃபேனை துடைக்க போகிறதுனால நான் வந்து ஒரு பேக்கெட்டுமே போடுறேன். நீங்கள் கொஞ்சமாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சோன்னு போடுங்க போதும். ஒரு 2 சொட்டு 3 சொட்டை போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். ஒரு ஃபேனுக்காக இருந்துச்சுட்டா இது நீங்கள் துடைக்கிறதுனால உங்களுக்கு தூசி வந்து உங்களோட ஃபேனில் வந்து லேசில் ஒட்டாது. நீங்கள் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை துடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை துடைக்கலாம். நீங்கள் செஞ்சு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அது நேரத்தில் நம்ம வந்து வீடு துடைக்கும் போது நம்மளுக்கு வீடு க்ளீன் பண்ணையில் இந்த கம்ஃபோர்ட் போடுறதுனால நம்மளுக்கு நல்லா கம்மாமட்டு வாசமாகவும் இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாசம் நம்ம நல்லா சுவைச்சாலே நம்மளுக்கு வந்து நல்லா எனர்ஜி கிடைக்கும். நம்மளுக்கு வந்து நல்லா சுறுசுறுப்பு கிடைக்கும், வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கிடைக்கும். இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஃபேன் துடைக்கிறவங்களுக்கு இது தேவையில்லை. 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை தூசி கூட தட்டி விட மாட்டீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்பு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு வந்து என் மக ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த கம்ஃபோர்ட்டுக்கு வந்து 2 லிட்டர் தண்ணியை ஊற்றி நீங்கள் கலந்துக்கிறங்க. இது வந்து 10 ஃபேன் துடைக்கிறனால நான் ஒரு பேக்கெட் போடுறேன். இது 4 ரூபா பேக்கெட்டு தான் நினைக்கிறேன், தப்பு இல்லைண்டா. அதுக்கப்புறம் நான் கிளினிக் எடுத்தது ஷேம்பு பேக்கெட் எடுத்திருக்கேன். 1 ரூபா ஷேம்புவும் இந்த கம்ஃபோர்ட்டு இன்னைக்கு வச்சு இந்த வீடு ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ண போகிறோம். மோப்புக்கு, டைல்ஸ் துடைக்க, கொல்லை, ஃபேனு துடைக்க எல்லாத்துக்குமே நான் வந்து செஞ்சுருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பேக்கெட்டு மட்டும் ஊற்றி ஒரு ஸ்ப்ரே போத்தில் ஊற்றி வச்சுருக்கிறேன். இது வந்து கண்ணாடி துடைக்கவும் நான் வந்து சொந்தமாக சில லிக்விட்டில் போட்டு செஞ்சது. கண்ணாடி துடைக்கிறதுக்கும் இந்த மாதிரி 3 பொருள் நம்மளுக்கு வேணும் க்ளீன் பண்ணுறது. இன்றைக்கி வீடு க்ளீன் பண்ணேன். டைல்ஸ் துடைக்க, ஃபேன் துடைக்க, அதுக்கப்புறம் கண்ணாடி இதெல்லாம் துடைக்கிறதுக்கு நம்மளுக்கு வேணும். பிரேம் எல்லாமே துடைக்க வேணும். இந்த மாதிரி நம்ம வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபேன் துடைக்க மட்டும் நான் வந்து கம்ஃபோர்ட் வச்சுருக்கிறேன். அப்புறம் நம்ம டாய்லெட் கழுவிட்டு நம்ம அதை ஊற்றி விட்டோம்னா நம்மளுக்கு நல்லா வாசமாக இருக்கும். வீடே அப்படி கம்மாமன்னு மணக்கும். இது வெளியில் உள்ள டைல்ஸ் துடைக்கிறதுக்காண்டி நான் வச்சுருக்கிறேன். அப்புறம் கண்ணாடி துடைக்கவும் நான் வச்சுருக்கிறேன். அப்புறம் மோப்பு போடுறதுக்கும் நான் வந்து வீடு துடைக்கவும் நான் வந்து கொஞ்சமாக ஷேம்புவும் அப்புறம் மோப்பு தண்ணியை ஊற்றி நான் கலந்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துறோம் அவங்களுக்கு. அப்போ தான் அவங்களுக்கு ரெகுலராக அவங்க செய்வாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு என்னென்ன வேலை செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நானும் தனிப்பட்ட முறையில் செய்வேன். அவங்களோட சேர்ந்து அவங்க எல்லாமே துடைச்சிருவாங்க. துடைச்சா நம்மளுக்கு 2 வாரத்துக்கு ஒரு தடவை துடைக்கும் போது, மாதத்துக்கு ஒரு துடைக்கும் போது நம்ம வீடு நல்லா எப்போவுமே நல்லா கம்மாமட்டு நல்லா மணக்கவும் செய்யும். அதே நேரத்தில் நல்லா க்ளீனாக இருக்கும் நம்ம வீடு. அதான் ரொம்ப முக்கியம். சரியா? அப்புறம் டிவி எப்படி துடைக்கலாம்னு சொல்கிறேன். டிவி துடைக்கும் போது நீங்கள் சாஃப்டான துணியை வச்சு துடைங்க. ரொம்ப கிராஸான துணியை வச்சு துடைக்காதீங்க. நம்ம கண்ணாடி துடைக்கிற ஸ்ப்ரே வச்சுருக்கிறோம்ல,
அதில் லேசாக நீங்கள் இது பண்ணி விட்டுங்க. அதில் வந்து ஒரு 3 மாதிரியான லிக்விட் நான் கலந்து வச்சுருக்கிறேன். கண்ணாடி டேபிளில் தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஸ்ப்ரே பண்ணி விட்டு நல்லா பேப்பர் வச்சு தொடச்சிட்டிங்கன்னா பல வளர்ந்து போயிடும். இந்த கண்ணாடி மட்டும் இல்லை, முகம் பார்க்குற கண்ணாடி, அதுக்கப்புறம் ஜன்ன கண்ணாடி எல்லாத்துக்குமே நீங்கள் இதே டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேயா? துணியை வச்சு துடைக்கிறதோட பேப்பர் வச்சு துடைங்க. கண்ணாடிகளுக்கு நம்ம எப்படி பேப்பர் வச்சு துடைக்கிறோமோ, மர ஜாமானுக்கு வந்து துடைச்சிட்டு கையோட காஞ்ச டவலை வச்சு துடைச்சி விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு தாங்க. அப்படியே ஈரமாக விட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வீணாக போயிடும். அப்புறம் டிவி ரிமோட் வைக்கிற ஒரு பிளாஸ்டிக் கூட தான் வச்சுருந்தேன். திடீர்னு அதில் காணோம். அதில் என்ன வச்சு என்னட்டு போச்சுன்னு தெரியலை. என் வீட்டுக்காரவங்க இது வந்து இடம் ஃபுல்லாக என் வீட்டுக்காரவங்க இருக்கிறது அந்த முன்னுக்கு இருக்கிற மர சோபாவில் இருந்து அவங்க மட்டும் தான் நம்ம வீட்டில் டிவி பார்ப்பாங்க. வேறு நாங்கள் யாருமே டிவி பார்க்க மாட்டோம். அப்புறம் ஸ்டோருக்குள்ள ஒரு மரக்கூடை இருந்துச்சு. இந்த கூடை வாங்கி கிட்டத்தட்ட 34 வருஷம் ஆயிடுச்சு. என் மக பிறக்கறதுக்கு முன்னாடி வாங்கினது. கோலம்பூரில் ஒரு தடவை பிறநாட்டயத்தில் வாங்கிட்டு வந்தோம். அப்போ உள்ளது இன்னமும் அது இருக்குது. அதுக்கு மேலே பூ வச்சுருந்தேன். அப்போ இப்போ பூவெல்லாம் இப்போ நான் வைக்கிறது கிடையாது. அதனால் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். என்னென்ன ஜாமான் இருக்குன்னு பாருங்கள். இன்னமும் கூடும். அந்த கூடை வச்சிட்டோம்னா இன்னமும் கூடும். அப்புறம் அப்படியே இந்த துணியை வந்து வேறு துணியை மாற்றி போட்டுடலாம் 2 வாரத்துக்கு ஒரு தடவை. அதுக்கப்புறம் இந்த சோபா இதெல்லாம் டெய்லி நம்ம செய்கிற வேலை. இன்றைக்கிண்டு இல்லை, நம்ம டெய்லி இந்த வேலை செய்வோம். அந்த சோபாவெல்லாம் இது பண்ணி விட்டு, ஆனால் இந்த உள்ளுக்குள்ள இந்த கீழே உள்ள சோபாவை எடுத்துக்கிட்டு கூட்டி விடுறது வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை நான் செய்வேன். அதில் ஏதாவது இருக்கும், சாப்பிட்ட பொருள் பேரன் வந்தால் ஏதாவது போட்டிருப்பார்ல, அது அப்படியே இருக்கும். அதெல்லாம் கூட்டி விட்டு அழகாக செஞ்சு வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி அடித்து விட்றத வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே தூசி தட்டி விட்டுறலாம் அந்த சோபா உள்ளுக்கெலாம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த டிவி கிட்டாலையும் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் அதிலே வச்சிட வேண்டியது. ரிமோட்டு மட்டும் இருக்காது, மற்ற பொருள் நிறையாவே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து வீட்டுக்கு தொடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்த வேலைலாம் நம்ம ரெகுலராக செய்கிற வேலை தான். அதோட எக்ஸ்ட்ரா வேலை இன்றைக்கி நம்ம செய்கிறோம். அவ்வளோதான், ரெகுலர் வேலையோட எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும். உங்கள் வீட்டில் பேரம்பேத்தி கூடவா இருக்கிறாங்க, மெம்பர்கள் கூடவா இருந்தாலும் நீங்கள் வாரம் இந்த மாதிரி ஆளை கூப்பிட்டு க்ளீன் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. அவ்வளோதான். 10 மணிக்கு வந்தாங்க. 1 மணி ஆயிடுச்சு. எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். மேலே இன்றைக்கி வந்து வீட்டை கூட்டி மட்டும் வச்சு அவங்க வந்து வீடு மட்டும் துடைச்சாங்க. அவ்வளோதான். அப்புறம் கீழே வந்து ஜன்னல் ஃபேனு எல்லாமே துடைக்கணும். நம்ம எல்லா வேலையுமே கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. வந்து என் வீட்டுக்காரவங்க வந்து வெளியே வந்து கழுவி விட்டுட்டாங்க. அதனால் வந்து வேலை முடிஞ்சிருச்சு சீக்கிரமாகவே. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். அப்புறம் இவங்க வந்து ஒரு காப்பெட்டு உதறி விடுவாங்க. வேக்யூம்லாம் யூஸ் பண்ணாமல் உதறி விடுவாங்க. அதுக்கு 2 பேர் வேணும். நல்லா அதோட மண்ணுன்னு எல்லாமே நல்லா கொட்டும். வேக்யூம்லோட அந்த அளவுக்கு வராது. அந்தளவு சூப்பராக செய்வாங்க. வீடியோ தான் எடுக்க முடியல. நான் என்ன சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே காலைல சமைச்சிருவேன். எனக்கு முடியாதனால இன்றைக்கி நான் சமைக்கலை. இப்போ தான் சமைக்கிறேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க. கால் மீதியெல்லாம் நான் 2 வாரத்துக்கு ஒரு எடுத்து நான் துவைச்சிருவேன். அப்புறம் வாரம் நான் கீழே இருக்கிற டாய்லெட்டு 2 டாய்லெட்டை கழுவிடுவேன். மேலே இருக்கிற டாய்லெட்டு மட்டும் 2 வாரத்துக்கு ஒரு தடவை வேலை செய்கிறவங்க கழுவுவாங்க. ஒரு டாய்லெட்டை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அவ்வளோதான். கம்போர்ட்டை ஊற்றி நீங்கள் ஃபேனை தொடச்சி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். செஞ்சு பழக்கம் இருந்தால் சொல்லுங்கள். செஞ்சு பழக்கம்னா செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். ஓகே, நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி போட்டிருக்க டிப்பில் உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்ன பயனுள்ளதாக இருக்குது, எந்த டிப்பை செஞ்சு பார்த்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி போட்டிருக்கிற பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு இருந்தால் மட்டுமே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேயா? நெக்ஸ்ட் பதிவில் சந்திக்கலாம். பை, see you.